நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பற்பமெனத்திகள் பைங்களருந்தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலுடு முன்கையிலேந்திய முக்கோல் தன்னழகும் முன்னவர் தந்திடு மொழிகள் நிரம்பிய முறுவல் நிறாவழகும் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் நிதயத் துளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே எம்பாருங்கிற மகாச்சாரியர் சாதித்திருக்கார். அவர் தான் முக்கோல் பிடித்த முடி. காஷாய சோபி கமனீய சிகாநிவேசம் தண்டத்ரயோஜ்ஜலகரம் விமலோபவீதம்னு சொல்கிறோம். அந்த முக்கோலை பற்றி கொண்டு யுதிஷ்டிரன் புறப்படுறார். ததோ விராட்டம் பிரதமம் யுதிஷ்டிரோ ராஜா சபாயாம் உபவிஷ்டமாவ்ரஜத். முதல்ல யுதிஷ்டிரன் நுரைகிறார். நீ ஆர்னு கேட்டால் தர்மபுத்திரருக்கு வேண்டியவர், அவரோட கூட இருந்தவர் என்று சொல்லி அவர் புகுந்தார். அடுத்த அத்தியாயத்தில் பீமசேனன் தன் பெயரை சொல்லி கொண்டு உள்ளே புகுந்தான். அவரை பார்த்த உடனேயே நீதான் தளிகைக்கு ஏற்றவன் அப்படின்னு மன்னவனு சொல்லிட்டார். நான் தளிகை பண்ணுறதுக்கு ஏற்றவனா உன்னை ஏற்றவனா என்று தெரிந்து கொள்ளும் வானா காலம் போனால் தெரிஞ்சு போகிறது அப்படின்னு சொல்லி பீமசேனன் புகுந்தான். அடுத்தது திரௌபதி தேவி. அவள் அந்த நாட்டு அந்தப்புறத்துக்கு போய் சுதேஷ்ணாதேவியை பார்த்து அவளிடத்தே சேர்ந்தாள். அடுத்து சகதேவன். நான் சென்று மாடுகளுடைய கொட்டிலை பார்த்து கொள்ளுகிறேன் என் அவன் மாட்டு கொட்டிலுக்கு புகுந்தான். அதுக்கப்புறம் அர்ஜுனன் புகுகிறார். பிருகன்னளா அவர் அலிரூபத்தில் உள்ள வந்து ராஜா பார்த்து உன்னை என் பொண்ணுக்கு காவலா வைக்கிறது தான் சரி, ஏன்னா என் பெண்ணு பேர் அழகி, அவள் வந்து நல்ல வயசில் வேற இருக்கிறவள், அதனால் ஆணையை வைக்கக்கூடாது, தனியாக பெண்ணையும் வைக்கக்கூடாது, உன்னையே காவலுக்கு வைக்கிறேன், அவளுக்கு நாட்டியத்தை எல்லாம் கற்றுக்கொடு, துவம் உத்தராயை பிரதிசஸ்வ மாம்ஸ்வயம் பவாமி தேவ்யா நரதேவ நர்த்தகா ஏத்துண்டார். அடுத்தது நகுலன் உள்ளே நுழைகிறார். என் பெயர் இது, நான் அஸ்வச்சாலையை பார்த்து கொள்ளுகிறேன், நான் இனி குதிரலாயத்துக்கு நானே ஆள் என்று சொல்லி எல்லாரும் நுழைஞ்சிட்டார்கள். பாண்டவ பிரவேச பருவம் முற்றிற்று. அடுத்தது சமயபாலன பருவம். சமயம் சமயம்னா ஒழுக்கம்னு ஒரு அர்த்தம் உண்டு, தர்மம்ன்ற அர்த்தம். ஒழுக்கம் தர்மம்னு வச்சுக்கலாம், இல்லை சபான்னு வச்சுக்கலாம். சபாபாலன பருவம் அல்லது தர்மபாலன பருவம். தங்கள் எந்த தர்மத்தை எடுத்துட்டாலோ அந்த தர்மத்தின்படி வாழ்ந்து வருகிறார்கள், அதை சொல்றதான் சமயபாலன பருவ. யுதிஷ்டிர சபாஸ்தாரா மத்ஸ்யானாம் அபவத் பிரியா ததைவச்ச விராட்டஸ்ய சபுத்திரஸ்ய விராம்பதே. தன்னுடைய புத்திரன் உத்தரன், விராட்ட தேசத்து மன்னவனுடைய பிள்ளைக்கு உத்தரன்னு பேர், அந்த பெண்ணுக்கு உத்தரா என்று பெயர். இந்த உத்தராவத்தான் அர்ஜுனன் தன் மகன் அபிமன்யுவுக்கு பிற்பாடு கல்யாணம் பண்ணி கொள்ள போகிறார். அந்த தேசத்தில் எல்லாரிடத்துலையும் நல்ல பேர் எடுத்துட்டு இருக்கா. இவளை பார்த்தா அப்படியே கந்தர்வ குமாரர்களாட்டம் இருக்கா. இவள் மனுஷால் தானா ஆரோ போல இருக்கே அப்படின்னு ஒரு மாதிரி பேச்சு அடிபட்டுட்டே இருக்குது. ஆனால் அந்த பேச்சை கண்டுகொள்ளாமல் நாங்கள்லாம் சாமானிய மனுஷால் தான், பாண்டவர்களிடத்தில் இருக்கவே எங்களுக்கு தர்மம்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி தள்ளின்னு வந்தார்கள். 4 மாதம் ஓடிடுச்சு. இன்னும் 8 மாதம் ஓட்டணுமே. 4 மாதம் போகிறச்சே அந்த ஊரில் ஒரு பெரிய விழா நடந்தது. விழான்னு சொன்னால் துவந்த யுத்தம். வெவ்வேறு தேசத்து மல்லர்களெல்லாம் வந்து இந்த தேசத்து மல்லர்களோட சண்டை போடுறா. அதில் ஜீமூத்தன் ஒருத்தன் வெளி தேசத்துலேருந்து வந்தான். இந்த நாட்டு அனைவரையும் தோற்கடிச்சுட்டான். ராஜாவுக்கு ஒரே வருத்தமும் கோபமும். இவா எல்லாருக்கும் நான் சோறு போட்டு சம்பளம் கொடுத்து இத்தனை நாள் வளர்த்து வச்சுருந்தா, கடைசியில் நாட்டையே அவமானப்படுத்திட்டீங்களே. யதா சர்வே விமனசஸ்தே மல்லா ஹதச்சேதசா அத சூதேன தம் மல்லம் யோதயாமாச மத்ஸ்யராட். அப்போ மத்ஸ்யதேசத்து மன்னன் வருத்தப்படுறதை பார்த்துட்டு நமக்கு வாழறதுக்கு இடம் கொடுத்துருக்கார், அப்போ அவர் திருப்திப்படுறவளுக்கு நாம் நடத்துக்கணும். என்ன யுதிஷ்டிரன் கங்கன் இப்போ பேர் வச்சுக்கணும், புரியறதுக்காக எனக்கு வாயில் வந்ததுங்கிறதுக்காக யுதிஷ்டிரன்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ பேர் கங்கன் மன்னவன் இடத்துல சொல்கிறார், உன்னுடைய சமையல் கட்டில் ரொம்ப பலிஷ்டமாக ஒருத்தர் இருக்கார், நான் பார்த்துருக்கேன், அவரை கூட்டி இவனோட சண்டை போட சொல்லு, அவர் தான் இவனுக்கு ஏற்ற சரியான போட்டி. அப்போ ராஜா நினைக்கிறார், யாரோ சமையல்காரனை போய் கூட்டு போட சொல்கிறீரே, அவர் நல்லா சமைப்பார், அவர் சண்டை போடுவாரா? எனக்கு தெரியும், நான் கேள்விப்பட்டிருக்கேன், பாண்டவர்களுடைய அரண்மனையிலே இவர் பெரிய பலிஷ்டர், நான் அவர்களோட இருந்தேன்னு தானே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். அந்த பருவத்தோட சமயபாலன பருவா முடிந்தது. சின்ன பருவா, இந்த ஜீமூத்தனை வதம் பண்ணது மட்டும். ஆனால் மெதுவாக ஜீமூத்தன் முடிஞ்சு விட்டான். அது ஆரோ தன் விராட்டனிடத்தில் வந்து சேர்ந்திருக்கிற சமயக்காரர் கொன்னுட்டார் என்கிற செய்தி மட்டும் வெளியில் பரவ ஆரம்பிக்கிறது. ஏன்னா அவர் ரொம்ப பெரியவன். ஜீமூத்தனை ஒருத்தன் கொன்று இருக்கணும்னு சொன்னால் ஆருக்கோ ரொம்ப பலம் இருக்குது. அந்த பலம் இருக்கிறவா உலகத்தில் சிலர் தான் உண்டு. அந்த சிலருக்குள்ள பீமன் ஒருத்தன் நாள். அப்போ அதுக்குள்ளே கொஞ்சம் குறுகிண்டே வருது இல்லை இடைவெளி. நிறையா பேருக்கு நடுவில் இருக்கிறது எப்படி?
இதுக்குள்ளேன்னு கண்டுபிடிக்கிறதுனா சுலபம் இல்லையோ. இருந்தாலும் அப்படியே நாள் தள்ளிட்டு இருந்தது. கீச்சக வதபர்வா. அடுத்தது கீச்சகன் இதே மத்ஸ்ய தேசத்து விராட்ட மன்னவன் இருக்காரு, மன்னவனுடைய மனைவி சுதேஷ்ணா. அந்த சுதேஷ்ணாவுக்கு உடன் பிறந்தவன். அவனுடைய பலத்தில் தான் இந்த நாடே ஓடின்னு இருக்கு. விராட்ட மன்னவன் பலிஷ்டன் அல்லன், அவனுக்கு பலம் போராது, ரொம்ப எளியவன். அதனால் இவனை நம்பித்தான் அவன் நாட்டை ஓட்டின்னு இருக்கான். அதனால் தன் வசத்தில் தான் ராஜாவையே வச்சுட்டு இருந்திருக்கான் கீச்சகன். அவனுக்கு ஒரு நாள் சைரந்திரி கண்ணில் பட்டாள். பெருங்காதல் கொண்டான். இவளை அடைஞ்சே தீரணும்னு ஆசைப்பட்டான். தன்னுடைய தமக்கையினிடத்தில் பேசினான். அவள் சொல்லி பார்த்தா, ஏற்கனவே சைரந்தி என்கிட்ட சேரச்சேவே சொல்லியிருக்கா, எனக்கு கந்தர்வர்கள் 5 பேர் இருக்கா பாதுகாக்கிறதுக்கு. அவர்கள் யார் எங்கிட்ட தப்பாக நடந்துட்டாலும் கொன்னுடுவா, எங்கிட்ட யாரும் தப்பாக நடக்கக்கூடாது அப்படிங்கிறத ஏற்கனவே சொல்லியிருக்கா. ஏன் மனுஷர்கள் இடத்துல சண்டை போட்டிருந்த நீ இப்போ கந்தர்வர்கள் இடத்துல போடணும்னு பார்க்குறே, வேண்டாம் அப்படின்னு தடுத்து பார்த்தாள். ஆனால் அவன் கேட்குறதா இருக்கே, நீ பேசுறியா நான் பேசட்டுமா அப்படின்னு சொல்லி திரௌபதியின் இடத்துல அவனே கேட்கிறான். ஆத்ம பிரதான வருஷேன சங்கமாம்போதரேணச்ச சமயஸ்வ வராரோகே ஜுவலந்தம் மன்மதானலம். எனக்கு மன்மத தீ கொழுந்து விட்டு எரியறது. நீ யாரோ கண்ணுக்கு தெரியாத கணவர்களை பிடிச்சுட்டு இருக்கே, அவர்களெல்லாம் விட்டுடு. நான் கண் நிறைந்த கணவன், உனக்கு இந்த தேசத்தையே வேணும்னா சொத்தாக்குறேன், என் கையை பிடி, இனிமே நான் தான் உனக்கு நீ தான் எனக்கு என்று அவள் கையை பிடித்து பார்க்க திரௌபதி நல்லது எடுத்துரைத்தாள். அப்பிரார்த்தனீய மிகமாம் சூதபுத்திர அபிமன்யசே நிகீனவர்ணாம் சைரந்திரீம் பீபத்சாம் கேசகாரிணீம் ஸ்வேஷுதாரேஷு மேதாவி. உன் வீட்டு பெண்களிடத்தில் ஆசை, பரதாரத்தில் ஆசை வைக்காதே, அது தர்மம் இல்லை. உன் நாட்டை இவ்வளவு பெரிய ராஜ்யத்தை ஆண்டு இருக்கிறவாளுக்கு அதர்மம் கூடாதுன்னு புரிந்துகொள், என்னை விட்டுடு. பரதாராஸ்மி பத்ரம் தே நயுக்தம் தவசாம்பிரதம் தைதா பிராணினாம் தாராக தர்மம் சமனு சிந்தையத்து. தர்மத்தை நினை, பரதாரத்தை ஒரு நாள் நினைக்கக்கூடாது. உன் தாரங்களிடத்தில் ஆசைவை. ஏன் பெறத்தியார் பொருளுக்கும் பெண்ணுக்கும் ஆசைப்படுகிறீர்கள், விட்டுடு என்று திரௌபதி சொன்னாள். ஆனால் ஒன்று அவன் கேட்பதாக இல்லை. மெதுமெதுவே அவன் ஆசை வளர்றதுக்கு ஆரம்பிச்சது. சரி, இவளை இப்படி கூப்பிட்டாள் வரமாட்டாள், திட்டமிட்டு தான் அழைக்கணும்னு நினைச்சிட்டான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யதா கைகேய சைரந்திரி சமேயாத் தத் விதீயதாம் ஏனோபாயேன சைரந்திரி பஜேன்மாம் கஜகாமினி. ஆன ஒரு பெண் யானை நடக்கிறாப்புல சைரந்திரி நடக்கிறாளே, அவள் என்னுடையவள் ஆக வேண்டுமானால் என்ன செய்யணும்னு சொல் என்று தன் அக்காளிடத்தில் கேட்கிறான். சுதேஷ்ணா சொல்றா, வேண்டாம் கீச்சகா, நீ தப்பு பண்ணுகிறாய், அழிவுக்கு வழி தேடுகிறாய். நைஷாசக்யாஹி சான்யேன பிரஷ்டும் பாப்பேன சேதசா. இப்போ நாம் பல இடங்களிலே துரியோதனனுக்கு பலரும் நல்லது சொல்கிறத கேட்குறோம். ஆனால் ஏற்கனவே ஒன்று பார்த்தோம், இதே போல் பராசரர் ஒரு யஜ்யம் பண்ணினார், ஆனால் தடுன்னு சொன்ன உடனே நிறுத்தி விட்டா. ஜனமேஜேன்னு ஒரு சர்ப்பசத்திர யாகம் பண்ணினான், நிறுத்துன்னு சொன்ன உடனே நிறுத்தி விட்டா. ராட்சச சத்திர யாகம் சக்தி போயிட்டார்னு பராசரர் செய்தார், பெரியோர்கள் நிறுத்திடுன்னு சொன்ன உடனே நிறுத்தி விட்டா. இதெல்லாம் கேள்விப்படுறோம் இல்லையோ. அப்போ அவர்கள் எல்லாரும் சொன்னால் கேட்குறா. பெரியவர்கள் சொன்னால் கேட்டால் அதில் எத்தனையோ நன்மை. ஆனால் அப்படி சொல்கிறத கேட்காம இருந்துட்டோம்னா எத்தனையோ தீமை. இப்போ இன்னொருத்தர் பாருங்க, எத்தனை பேர் எத்தனை எடுத்து சொன்னாலும் கேட்காம பிடிவாதமாக இருக்கான். கந்தர்வாணாம் சதம் வாபி சஹசிரம் அயுதானிவா அகமேகோ ஹனிஷ்யாமி கந்தர்வான் பஞ்ச. 5 கந்தர்வர்கள் எனக்கு என்ன ஒரு பொருட்டா? 1000 கந்தர்வர்கள் ஒன்றா வந்தாலும் நான் ஜெயிச்சுடுவேன். அதனால் ஒன்று செய், நான் இன்று என்னுடைய அந்தப்புறத்தில் இருக்கிறேன். இந்த சைரந்திரியினிடத்திலே புதுசாக நன்கு செய்யப்பட்ட மதுவை கொடுத்து அனுப்பு. அவளை என்கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும்னு சொல்லு. அவள் என்னிடத்துக்கு வரட்டும். அப்போ எப்படியாவது என் ஆசைக்கு நான் இணங்க வச்சுடுறேன். வேறு வழி இல்லை, இவனை நம்பித்தான் நாடு நடக்கிறது, இல்லைன்னா நம்மளையே கொண்டுடுவாங்கிற எண்ணத்திலே அவள் பேசினாள். சைரந்திரி முதல்ல போவேன்னு ஒத்துக்கலே. ஆனால் கடைசியில் நிர்பந்தப்படுத்தவே கையில் மதுபானத்தை எடுத்துட்டு அவனிடத்துக்கு போக அவன் கெஞ்சினான். ஆனால் இவள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இவளுடைய கையை பிடித்து இழுத்தான். அந்யா பத்ரே நைஷ்யந்தி ராஜபுத்திரியாக பிரதிஸ்ருதம் இத்தேதாம் தட்சிணே பாணோ சூதபுத்திரா பராமரிஷத்து. கையை பிடிக்க போக அவ கையை உதறிக்கொண்டு வேகமாக ராஜசபையை நோக்கி ஓடினாள். அவன் விடாமல் கூடவே துரத்தினான். அந்த சமயத்தில் சூரிய பகவானை பிரார்த்தித்தாள். ஏற்கனவே திரௌபதி இந்த நாட்டுக்குள்ளே வரச்சேவே சூரியனை தொழுது விட்டுத்தான் வந்தாள். அதனால் சூரியன் இவளுடைய ஜாகிரதைக்காக இருக்கட்டும்னுட்டு ஒரு ராட்சசனை இவளுக்கு துணையாக வச்சுருக்கான்.
அவன் கண்ணில் படாத பக்கத்தில் இருந்திருக்கான். இவன் நேர ராஜசபைக்கு ஓடி வந்த உடனே துரத்தி கொண்டே கீச்சகன் வருகிறான். சபைன்னு அந்த சபை மரியாதை கூட தெரியாமல் அவளை பிடித்து இழுக்க பார்த்தான். அப்ப தேவி எல்லாரையும் பார்த்து கதறுகிறாள். சபபாத ததா பூமௌ ரக்ஷோவல சமாஹதாக நிர்கூணமானோ நிச்சேஷ்டா சின்ன மூல இவத்ருமஹ. அப்போ பக்கத்தில் இருக்கிற பீமன், அர்ஜுனன், தர்மபுத்திரன் அங்கே இருக்கிறவர்களை பார்த்து, தர்மபுத்திரன் அங்கு தான் இருந்தார், அவரை பார்த்து ரட்சிக்கணும் ரட்சிக்கணும்னு சத்தம் போட, அப்போ தர்மபுத்திரன் ரொம்ப அழகா தர்மத்தை எடுத்து உரைக்கிறார். பெண்ணே, அதை போல நீ சத்தம் போடக்கூடாது, இது போட வேண்டியதில்லை, அதோ உன் கூட இருக்கிற ராட்சசன் தான் உன்னை ரட்சிச்சுட்டாரே. அது சொல்றதுக்குள்ள ராட்சசன் வெளிப்பட்டான், ஓங்கி கீச்சகனை உதைத்தான். கீச்சகன் பூமியில் விழுந்துட்டார். திரௌபதி தப்பித்து விட்டாள். ஜனங்களெல்லாம் ஹாஹாக்காரம் பண்ணுறார்கள். அப்போ தடுத்து பக்கத்தில் பீமசேனன் நின்றுட்டு இருந்தார். ஒரு மரத்தையும் பார்க்குறார், கீச்சகனையும் பார்க்குறார். அவன் கண்ணு மரத்தையும் கீச்சகனையும் ஒன்றா பார்க்குறதுன்னு ஒன்று தர்மபுத்திரர் கஞ்சாடையாலேயே தடுத்துட்டார். பார்க்காதே, மரத்தை பிரிங்கிண்டு இவனை ஓங்கி அடிச்சுடலாம் என்று பீமசேனன் நினைத்திருக்கிறான். ஆலோகயசி கிம் விருக்ஷம் சூத தாரு கிருத்தேனவை எதிதே தாருபிகிருத்தியம் பகிர்விருக்ஷான் நிகிருஹ்யதாம். ஹே சூதனே, தளிகை பண்ணுபவரே, எதற்காக மரத்தையும் அவனையும் சேர்த்து பார்க்கிறீர்? உனக்கு ஏதானும் மரத்தோட செய்ய வேண்டுமானால் முதல்ல ராஜசபைக்கு வெளியில் போம், இங்கே நின்று மரத்தை பார்க்க வேண்டாம் என்ன அனுப்பிச்சுட்டு திரௌபதி பிரார்த்திக்கிறாள். அரசனே, இதுவா தர்மசபை? நான் கேள்விப்பட்டதில்லை. ஏற்கனவே இதை போல ஒரு தர்மசபையிலே திரௌபதிங்கிற பெண் அவமானப்படுத்தப்பட்டுத்தான் பெரும் ஆபத்து சூழ்ந்திருக்கிறது. மறுபடியும் உன்னுடைய ராஜசபையில் இதே அவமானம் நடக்கிறது. இதை நீதான் தடுக்க வேண்டும்னு பிரார்த்திக்கிறாள். மத்ஸ்யாதிப பிரஜாரக்ஷ பிதாபுத்திரான் இவௌரசான் யஸ்தர்ம காரியாணி மோகாத்மா குருத்தே நிருப கல்யாணக்காரி கல்யாணம் பாபகாரீச்ச பாபகம். அவ சொல்றா, கல்யாணமாக நடத்தின்னு இருக்கிறவனுக்கு புண்ணிய காரியமாக பண்ணியிருந்தால் மேன்மேலும் புண்ணியங்கள் வளரும், பாபகாரியமாக பண்ணி கொண்டிருந்தால் மேன்மேலும் பாபங்கள் வளரும். பశ్చాத்தாபேன தப்பேத ஸ்வபுத்தியா மரணங்கதா. அதுக்கப்புறம் பశ్చాத்தாப்பப்பட்டு பிரயோஜனம் இல்லை. பண்ணுற பாபத்தை பண்ணிட்டு அந்த சமயத்துக்கு யார் நல்லது எடுத்துரைத்தாலும் அதை கேட்டுக்கொள்ளாமல் தப்பு பண்ணிட்டு அப்புறம் தாப்பப்படுறதுனால என்ன லாபம்? இப்போதே சரிப்படுத்து. ஆனால் விராட்டராஜா பேசலை. ஏன்னா கீச்சகன் இடத்துல இருக்கிற பயம். அப்போ தர்மபுத்திரர் பேசுகிறார், நாபராத அனுரூபேண தண்டேன பிரதிபாதித்தம். முதல்ல ராஜா சொல்கிறார், உனக்கும் இவனுக்கும் என்ன நடந்ததுங்கிறது எனக்கு தெரியாது, தீர விசாரித்துத்தான் நான் தண்டனை கொடுத்தாகணும். அது வரைக்கும் நீ பேசாமல் வீட்டுக்கு போ. நான் என்ன நடந்ததுன்னு அப்புறம் கீச்சகன் இடத்துல கேட்குறேன். இதுதான் இப்படி இல்லாமல் அப்படி இல்லாமல் பதில் சொல்கிறதுன்னு அர்த்தம். தைரியம் இல்லை, அதனால் இப்படி பேசிவிட்டார். ஏஷாம் வைரம் நஸ்வபிதி ஷட்டேபி விஷயே வசன் தேஷாம் மாம் மானினீம் பாரியாம் சூதபுத்திரா பதாவதீத். மக்களுடைய முடிவுக்கு விடுவோம், அவர்கள் என்ன சொல்கிறார்கள்ங்கிறத அப்புறம் கேட்டு தீர்ப்பு சொல்கிறேன். பெண்ணே, இப்போது திரும்ப போ என்று சொல்லிட்டார். அப்போ பார்த்து தர்மபுத்திரர் ஒரு கணக்கு சொல்கிறார். இதை போல நாட்கள் 12 ராசி சக்கரங்கள் சுற்றுறது 12 ஆண்டுகளை சொல்கிறது போல் இருக்கு. 12 மாதங்கள் சுற்றுறது 12 ஆதித்யர்கள் சுற்றி வரா, அது 12 மாதங்களை சொல்கிறது போல் இருக்கு. 12 வருஷமாக ஆயிடுத்து, 12 மாதம்தான் இருக்குது. அதில் கடைசி 2 தான் சுத்தணும்னு இருக்கிற சமயத்துக்கு போய் யாரேனும் சட்டென்று சூரிய நமஸ்காரம் பண்ணாமல் இருப்பனா என்று ஒத்துருக்கும் புரியாத ஒன்று சொன்னார். அவர் சொன்னது என்ன, இப்போ 12 வருஷம் முடிஞ்சு போச்சு, கடைசி வருஷத்தில் 12 மாதத்தில் பல மாதங்கள் முடிஞ்சு போச்சு, இப்போ போய் வெண்ணெய் திரண்டு வரும்போது தாழியை உடைக்கிறாப்பில் பண்ணக்கூடாது. அதனால தான் நாம் பொறுமை காக்க வேண்டியிருக்கு. ஒருவேளை உன்னுடைய கந்தர்வ புருஷர்கள் ஏன் தெரியுமோ இப்போ வெளியில் வரல, உன்னை ரட்சிக்கிறதுக்கு இது சரியான தருணம் இல்லைன்னு அவள் நினச்சிட்டு இருக்காளோ என்னமோ என்று வேற சொல்லி வைத்தார். ஒரு பக்கம் திரௌபதிக்கு கோபம், மற்றொரு பக்கம் சரி சொல்லுகிறார், புறப்படுகிறேன். அங்கேருந்து கிளம்பினாள். க்ஷமா சத்தியம், க்ஷமாதானம், க்ஷமாதர்ம, க்ஷமாதபா, க்ஷமாவதாமயம் லோகா பரலோகா க்ஷமாவதாம். அப்போது தர்மபுத்திரர் விளக்கம் கொடுக்கிறார். சத்தியங்கிறது க்ஷமாதான், தானம்ங்கிறது க்ஷமா, க்ஷமான பொறுத்தல், அனைத்தையும் மன்னித்தல். ஆஹா, க்ஷமா சத்தியம், க்ஷமா தானம், க்ஷமா தர்மஹா, க்ஷமா தபஹா. தபஸும் க்ஷமை பொறுக்கிறது தான், சத்தியமும் பொறுக்கிறது தான். என்னன்னி கொன்றார்க்கும், என்ன வேணா நீ தப்பு பண்ணிட்டு இருக்கலாம். பிறர்க்கின்னா முற்பகல் செய்யும், பிறர்க்கின்னா பிற்பகல் தாமே விளையும். அப்படி விளைஞ்சி யாரோத்த நமக்கு தப்பே பண்ணுறான்னு வச்சுக்கோ, அவர் நாண நன்னயம் செய்து விடல். அதனால் தர்மமும் க்ஷமையும் தான் முக்கியம். துவயம்சினோ துவாதசாங்கஸ்ய சதுர்விம்சதி பர்வணா குவா ஷஷ்டி திரிதாரஸ்ய மாசோ நஸ்யாட்சமி பவேத். ஒரு மாதம் மிச்சம் இருக்கிறச்சே போய் யாரானு பொறுமையை இழந்துடுவனா? தேவி, அதனால் அப்படி பண்ணாதே, சைரந்திரி வீட்டுக்குள்ளே போ என்று சொல்லி திரும்ப அனுப்பினான்.
அப்ப சூழரைத்து கொண்டே திரௌபதி போகிறாள். யார் இப்படி என்னிடத்துல தவறா நடந்துட்டாலோ என்னுடைய பர்த்தாக்கள் பேசாமல் இருக்க மாட்டார்கள், அவர்கள் கண்டிப்பா இவர்களை கொன்னுடுவார்கள்னு சூளுரைத்தாள். எல்லாருக்கும் பயம். இது நடந்ததுலேருந்து ஓரளவுக்கு என்ன ஆயிடுமோ இவர்கள்லாம் வந்த காலத்திலேருந்தே நிறைய ஆபத்தெல்லாம் இருக்கேன்னு மக்கள்லாம் பேசிட்டு இருக்கா. அப்ப யார் கீச்சகன்னு கூறுகிறார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். காலேயா நாம தைத்தேயாக பிராயசோ புவி விஸ்ருதாக ஜக்ஞிரே கீச்சகாராஜன் பாணோஜேஷ்டஸ்ததோபவத். காலகேயர்கள்ங்கிற அசுரர்கள் இருந்தா அவர்கள் தேவர்களுக்கு மிகவும் துன்பம் கொடுத்திருந்தார்கள். அவர்கள் தான் இப்ப கீச்சகனாக வந்து பிறந்திருக்கார்கள். திரௌபதி நேரே போனாள். தூங்கி கொண்டிருந்த பீமசேனனை கண்டாள், எழுப்பினாள். பீமசேனா, நாம் படுறது உன்னுடைய கண்ணில் படலையா? தர்மபுத்திரர் தான் இப்படி நடந்துக்கிறார்னா உனக்கு கூடவா ரத்தம் கொதிக்கவில்லை? ஒரு பெண்ணு 2வது முறையாக அவமானப்படுத்தப்பட்டிருக்கேனே, அப்போது கூட உனக்கு ஒண்ணுமே தோணலையானால், பெண்ணே நான் என்ன செய்ய, அண்ணன் சொன்னாருங்கிறதுக்காகத்தான் கேட்டுக்க வேண்டியிருக்கு. உன் துக்கம் ரொம்ப நன்னா எனக்கு புரியறது. அப்ப நாம் ஒன்று செய்வோம். இனிமேலும் நான் செயல்படாமல் இருந்தால் அப்ப கணவனா இருக்கிறதுக்கே அர்த்தம் இல்லை. ஆனால் நான் ஒரு திட்டம் சொல்றேன். நேரப்போ கீச்சகனிடத்துல பேசி அவனுடைய ஆசைக்கு இணங்குவதாக ஒத்துக்கொண்டுட்டு இந்த நாட்டியசாலைக்கு பக்கத்தில் வர சொல். அந்த இடத்துல அர்ஜுனன் இருக்க மாட்டார், இராப்பொழுதுல இருக்க மாட்டார். நான் நாட்டியசாலையில் படுத்து விடுறேன், ஒன்னாட்டமே வேஷம் போட்டு கொண்டு படுத்து விடுறேன். அவன் நீரை நினைத்து கொண்டு வருவான். ஆனால் நீ அந்த இடத்துக்கு வராதே. ஆனால் இந்த விஷயத்தை யாரும் அறியாமல் பார்த்துக்கொள் என்று கூறினார். அவள் நேர இவன் சொன்னபடிக்கு போனாள். அவனிடத்தில் பேசினாள். பேசி நீயும் வா, நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் ஒன்றும், என்னுடைய கந்தர்வ புருஷர்களுக்கு இது தெரிஞ்சது, உனக்கு ஆபத்து எனக்கு ஆபத்து. அதனால் இந்த விஷயத்தை நீ ஒத்தரிடத்துல சொல்லாமல் பாதுகாக்கணும் என்று திரௌபதி பேசினா. சரி, எப்படியுமே நான் ஆர்ட்டையும் சொல்ல போகிறதில்லை, நீ ஏத்துண்ட வரைக்கும் சம்மதம் வா என்று கூறினான். பூர்வகதம் ததஸ்தத்ர பீமம் அப்பிரதிமௌஜசம் ஏகாந்தாவஸ்திதம் சைனம் ஆசசாத ச துர்மதி. தனித்தந்த நாட்டியசாலைக்குள்ள பீமசேனன் முன்னாடி போயிட்டார். நீண்ட அங்கியை இழுத்து போத்தின்றார். திரும்பி படுத்துனுட்டார். இந்த பெண்ணு சைரந்திரி படுத்துக்கிறாப்பிலேயே பாசாங்க பண்ணி படுத்துனுட்டார். வந்தான் கீச்சகன். உள்ள போய் இவள் தான் பெண்ணாக்கம்னுட்டு ஆசை மொழிகள் பலவற்றையும் பேசினான். பீமசேனன் அது வரைக்கும் பொறுமையா காத்திருந்தார். அவனை தொட்டு திரும்ப போனான் கீச்சகன். அப்ப பேசினார். திஷ்டியாத்வம் தர்சனீயோத திஷ்டியாத்மானம் பிரசம்சசி ஈதிருஷஸ்து துவயா ஸ்பர்ஷா ஸ்பிருட்டபூர்வோ நகர்ஹிசித்து. இதுவரை இதை போல என்ன மென்மையா ஒருத்தர் தொட்டதே கிடையாது. பீமசேனன் ஒரு பார்த்து சொல்றார், நல்ல வேளை தொடரத்துக்கு நீ இன்னும் உயிரோடு இருக்கியே, நீ இருந்ததே ரொம்ப ஆச்சரியம்தான் என்று திரும்பினார். கீச்சகனுக்கு பீமன்னு தெரிஞ்சு போச்சு. பீமன் இல்லை, வல்லவன் தெரிஞ்சது. இருவருக்கும் சண்டை மூண்டது. அத்யத்வாம் பகினீ பாபம் கிருஷ்யமானாம் மயாபுவி திரக்ஷதேத்ரி பிரதீகாசம் சிம்ஹேனைவ மகாகஜம். ஒரு பெருத்த யானையை எப்படி சிங்கம் அடித்து வீழ்த்துமோ அதை போல் 2 பேரும் பொருதார்கள். நன்கு நைய புடைத்தான் பீமசேனன். புடைத்ததோடல்ல, தனித்தனியா எலும்பெலும்பா முறித்து அவனுடைய சதைப்பிண்டம் கூட ஏதும் கிடைக்காமல் அடையாளமே தெரியாத வண்ணம் அழித்தான். ஏவமுக்த்வா மகாராஜ பீமோ பீமபராக்கிரம பாதேன பீடையாமாச தஸ்யகாயம் துராத்மனः. அவனுடைய சரீரமே இற்று போய் கீழே விழுந்தது. ஆருக்கும் புரியல ஏன் நடந்ததுன்னுட்டு. சத்தமில்லாமல் பீமசேனன் திரும்ப போனான். சந்தனம் பூசிக்கொண்டான், மலர்களை அணிந்து கொண்டான். திரும்ப போய் தன் இடத்திலேயே படுத்துனுட்டான். கார்த்தால விடிகிற வரைக்கும் யாருக்கும் நடந்தது தெரியாது. அமானுஷங் கிருதங்கர்ம தம் திருஷ்டுவா வினிபாதிதம் காஸ்ய கிரீவாக்வ சரணோ குவபாணி குவ சிரஸ்ததா இதி ஸ்மதம் பரீட்சந்தே கந்தர்வேண ஹதந்ததா. மறுநாள் பொழுது விடிந்தவுடனே நாட்டு முழுக்க செய்தி பரவித்து, இந்த பெண்ணனுடைய கந்தர்வ புருஷர்கள் தான் வந்து கொன்னுட்டார்கள், அதனால தான் இப்படி உருத்தெரியாமல் இவன் சிதைக்கப்பட்டிருக்கிறான். அதிலிருந்து பயம் பிடிச்சுன்னு எல்லாருக்கும். கீச்சகனையே கொல்ற அளவுக்கு தன்வ புருஷர்னா இந்த பெண் இந்த நாட்டுக்கு வந்ததிலிருந்து தானே இத்தனை ஆபத்து நடக்கிறது என்று சொல்லி அவனுக்கு ஈமச்சடங்குக்கு கிளம்புறா. அவனை சிதை கட்டி ஏற்றிவிட்டார்கள். தூக்கிண்டு போய் ஸ்மசானத்தில் பண்ண போறா. அந்த சமயம் அவனுக்கு உபகீச்சகர்கள், அவனுக்கு கூட பிறந்தவா உடன் பிறந்தோர் 105 பேர் சைரந்திரியை பிடித்து இழுத்து இவளால் தான் கீச்சகன் போயிட்டார், அதனால செத்தையில ஏத்தச்சை இவளையும் சேர்த்து எரிச்சுண்ணம் அப்படின்னு அந்த தூக்கின்னு போறதுலேயே சேர்த்து வச்சு கட்டினார்கள். இவள் ஹோஹோன்னு சத்தமிட்டாள். பீமசேனனுக்கு விஷயம் தெரிந்தது. 6 மரியா வண்ணம் காற்று வேகத்தோட ஸ்மசானத்துக்கு அவள் முன்னாடி போய் நின்னான்.
இவர்கள்லாம் அதை தூக்கின்னு வந்திருக்கா. தூக்கின்னு வந்து செத்தையில் வச்சு மூட்டணும்னு போகும்போது ஒரு பெரும் மரத்தை பிடுங்கி கொண்டு வந்தான். 6 மரியா எல்லாரும் போயிட்டா. உபகீச்சகர்கள் 105 பேர் இருக்கா. அனைவரையும் மரத்தாலே அழித்து தீர்த்தான். திரவத்தஸ்தாம் சுசம்பிரேக்ஷிய ச வஜ்ரி தானவானிவ சதம் பஞ்சாதிகம் பீமஹ பிராகிணோது யமசாதனம் விரக்ஷேணைதேன ராஜேந்திர பிரபஞ்சன சுதோ பலி. அடுத்து பீமனாலே 105 பேர் கொல்லப்பட்டார்கள். அவர்கள் போனதை கேட்டு ஊர்லெல்லாம் ஒரு பக்கம் கொண்டாட்டம், ஒரு பக்கம் பயம். தீயவர்கள் அழிந்தார்கள்னு பலருக்கு திருப்தி. ஏவந்தே நிகதாராஜன்னு சதம் பஞ்சச கீச்சகாக சச்ச சேனாபதி பூர்வம் இத்தேதது சூதஷட் சதம். இத்தனை பேரும் போயிட்டா, 105 பேரும் போயிட்டா. 6வது கீச்சகனும் போயிட்டா. 106 பேர் தீயவர்கள் அழிந்தார்கள்னு செய்தி காட்டு தீய போலே பருகித்து. கடைசியாய் திரௌபதி திரும்ப வந்தாள். நடந்ததெல்லாத்தையும் கேட்டுக்கொண்டாள். அர்ஜுனன் அப்பதான் வந்து திரௌபதியை பார்க்குறார். பிருகன்னளாவும் சைரந்திரியம் இருவரும் பார்த்து என்ன நடந்ததுன்னு பேசிக்கொண்டார்கள். நடந்ததெல்லாத்தையும் திரௌபதி சொன்னா. அர்ஜுனனுக்கு பகு திருப்தி. நல்ல வேளை நான் நடவடிக்கை எடுக்காட்டாலும் அவனானும் செய்தானே. வசபத்ரே ஜே யதேஷ்டம் துவம் துவாமகம் சரணங்கதா திராயஸ்வ மம பர்த்தாரம் புத்திராம்சைவ விசேஷதா. இது இப்படி நடக்கிறதுக்குள்ளாக சுதேஷ்ணாதேவி கூப்பிட்டு வச்சாள். திரௌபதி போறா. அப்பவ கேட்குறா, எனக்கு இனிமே பயமாக இருக்குது. என்னுடைய வீரதீர தம்பியே எப்போ நீ கொன்னுட்டியோ இனிமே நாடே ஒன்னால் அழிஞ்சு போனாலும் போகும். ஆகவே நீ இப்போவே கிளம்பு. இனிமே நீ இந்த நாட்டில் நிற்க வேண்டாம். அப்பவ பிரார்த்திக்கிறா, ஒரே ஒரு மாதம் அவகாசம் கொடு. அந்த கந்தர்வ பதிகள் வந்து என்னை கூட்டின்னு போகிறேன்னு சொல்லியிருக்கா. இவ்வளவு நாள் நான் நல்லவனாத்தானே இருந்தேன். உன் தம்பி தானே என்கிட்ட தப்பாக நடந்துட்டான். அதனால் ஒரு மாதம் அவகாசம் கொடு. சரின்னு அவளும் ஒத்துண்டா. இவை எதான் இவளை அனுப்ப போக, அதனால வேற நமக்கு ஆபத்து வந்துட போகிறதே அப்படிங்கிறதுக்காக ஒரு மாதம் இருக்கணும்னு ஒத்துக்கொண்டாள். அந்த பருவம் முடிந்தது. அடுத்து கோஹரண பருவ, பசுமாடுகளை கவர்ந்த பருவம். முதல்ல பாண்டவ பிரவேச பருவா பார்த்துட்டோம். அடுத்தது கீச்சக வத பருவா பார்த்துட்டோம். 3வது கோஹரண பருவா. அதாவது துரியோதனாதிகள்லாம் அமர்ந்து திட்டம் போடுறா. ஆச்சு 13வது வருஷம் முடிய போகிறது. இன்னும் சில நாட்கள் தான் மிச்சம் இருக்கு. அதற்குள் கண்டுபிடிக்கவில்லையானால் திரும்ப வந்து அவ ராஜ்யத்தை கேட்பாளே, எப்படியான அதுக்குள்ள கண்டுபிடிச்சுடணும்னு பேசுகிறார்கள். கீச்சகஸ்யது காத்தேன சானுஜஸ்ய விஷாம்பதே அத்தியாகிதம் சிந்தயித்வா வியஸ்மயந்த பிருதக் ஜனாக தஸ்மின் புரே ஜனபதே சஞ்சல்போபூச்ச சங்கஷா சௌர்யாத்தி வல்லபோ ராஜ்யா மகாசத்வஸ்ய கீச்சா. கீச்சகன் போயிட்டாங்கிற செய்தி எல்லா இடத்துலையும் பரவுறது. துரியோதனன் அங்கங்கே ஒற்றர்களை வச்சிருப்பனோ இல்லையோ, எங்கே இருக்கான்னு தேடிக்கிறதுக்கு போன ஒற்றர்கள்லாம் திரும்பி வந்திருக்கா. எங்கே பார்த்தாலும் பஞ்சபாண்டவர்களை கண்டுபிடிக்க முடியலே. ஆனால் துரியோதனா, ஒரு செய்தி இருக்கு உனக்கு, கீச்சகன் மாண்டான்.